அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா நல்ல பலன்களே கொடுக்கும். மிகுந்த குழப்பத்துல தான் இருந்து வரீங்க ரிஷபராசி நேயர்கள். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று இணை புரியாத குழப்பங்கள், பலருக்கும் தொழில் முடங்கி போய் இருக்கின்றன. பொருளாதார நெருக்கடிகள்ல ரொம்ப சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு வருவீங்க. சிலருக்கு தொழில்கள் முடங்கி வருமானங்கள் ரொம்ப பற்றாக்குறைகளும், எதிர்காலங்கள் என்ன ஆகுமோ என்ற பல தவிப்புகளோடு வாழ்ந்து வரக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கிரக சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரிய பகவான் தங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து அமைவதனாலையும், சுகஸ்தானத்தில் இதனால் சஞ்சாரம் செய்த சுக்கிர பகவான் தங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைவதனாலையும், தங்களுடைய வீரிய ஸ்தானத்தில் இருந்த புதன் தங்களுக்கு ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க 15 நாட்கள் வீரிய ஸ்தானத்தில் 15 நாட்கள் சுகஸ்தானத்தில் அமைவதனால தங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற லாபங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோன்று தங்களுக்கு செவ்வாய் பகவான் தங்களுடைய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல வந்து அமைவதனால கொஞ்சம் நல்லதை செயல்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் தங்களுக்கு பொறுப்புகள் மிக்க மாதமாக இருக்க வேண்டும். எதிரியும் அவசரப்படாம முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வாங்க. இந்த மாதத்தில் உங்கள் எதிர்பார்ப்புக்கு நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். வருமானத்துக்கு குறை இருக்காது. தொழில்கள் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதங்கள்ல கொஞ்சம் பொறுமை காத்து தொழில் தொடங்குவது நல்லது. புதிய தொழில் ஏற்கனவே தொழில் செய்துக்கிட்டு வரக்கூடியவங்க அந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஷேர் மார்க்கெட் எதிர்பார்ப்புகள்லாம் இந்த மாதங்கள்ல கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காதீங்க. பெரிய பெரிய ஆசை கனவுகள்லாம் பட்டு திடீர்னு புஷ்வான மாதிரி போயிடுச்சுனாக்க அது ரொம்ப மன வருத்தங்களை கொடுக்கும் என்பதை நீங்க அறிய வேண்டும். மனைவி குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறைகள் செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை வேண்டும். கல்விகளில் கொஞ்சம் முழுமையான அக்கறையோடு செயல்பட வேண்டும். அதிகமான மார்க் எடுக்கல அப்படின்னு குழப்பம் அடைய வேண்டாம். கல்விகளில் சிறந்த கல்விகளில் இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படக்கூடிய காலமாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு, தடப்பட்டவங்களுக்கு இந்த மாசத்துல நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சக்சஸ்ஃபுல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி எதிர்ப்புகள் சில நேரங்களில் வீண் விரயங்கள் பல மடங்கு கொண்டு வந்து விடும். மற்றவங்களுக்கு ஷூரிட்டி போறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா கையாள வேண்டும். நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு தெரியாம எதிரிகள்கிட்ட போய் சிக்கிக்காதீங்க. எதிரிகள் மூலமா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு அதன் பிறகு நீங்க தான் மன வருத்தம் அடைகிற சூழ்நிலைகள் இருக்கும். அலைபேசி மூலமா தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சின்ன சின்ன அவமானங்களும் வரலாம். அதை அறிந்து வாழ வேண்டாம். என்னைக்கும் கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாரு என்பதை அறிந்து வாழுங்க. என்றும் முருகப்பெருமான் ஆசீர்வாதங்களும் விநாயகரையும் வணங்கி இந்த மாதம் முழுதும் நீங்க தொடர்ந்து வழிபாடு எடுத்து வந்தா வாழ்க்கை மிக மிக நன்மையாக இருக்கும் என்பதை நீங்க அறிந்து வாழ வேண்டும். கண்டிப்பா ரிஷபராசி நேயர்களுக்கு போதிய நன்மைகளும் கொடுப்பார். சுக்கிர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து அமைவதனால தங்களுக்கு குழந்தைகளால அனுகூலம் உண்டு. குழந்தைகளை நினைச்சு நீங்க பெருமைப்படுவீங்க. குழந்தைகளை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. நமக்கு இதுவே ஒரு மன நிறைவா இருக்கே அப்படின்னு பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. சில பேருக்கு என்ன செய்யறனே தெரியாத சில சூழ்நிலைகள் வந்து போகலாம். எதையும் வருந்தி வாழ வேண்டாம். ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஆவணி மாதம் சொற்ப பலன்களும் நல்ல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. திடீர்னு சில பேருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த மாத பலன்களோடு ரிஷபராசி அன்பர்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகா. நன்றி, வணக்கம்.